ஜோ உள்ளிட்ட ஒரு சில படங்களில் நடித்து பெரிய திரையில் வளர்ந்து வரும் சின்னத்திரை புகழ் ரியோ ராஜ் நாயகனாக நடித்துள்ள ராம் அண்ட் லீலா படம் எப்படி இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஒரு காமெடி கலந்த ஃபேண்டசியான கலர்ஃபுல் லவ் ஸ்டோரி படம் இது. 30 வயசுக்கு மேல ஆயும் கல்யாணம் ஆகாத ஒரு பையன் எப்படியாவது ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது அவனோட அதிகபட்ச எய்ம் லைஃப்ல. ஐயோ தெரியாதனமா உள்ள வந்துட்டுமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் 1 ஹவருக்கு படம் ரொம்ப நார்மலா போச்சு. அதுக்கப்புறம் படம் வேற ஜேர்னல்ல டிராவல் ஆகி 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாதுன்னு சொல்ற வடிவேலு எப்படி வேற விதமா மாறி இருப்பாரோ அந்த மாதிரி 6 மணிக்கு மேல ஹீரோவோட லவர் அதாவது ஹீரோயின் வந்து ஆணாக மாறி விடுவார்கள். எப்படி 6 மணிக்கு மேல பொண்ணு பையனா மாறிடும், விடிஞ்சுதான் 6 மணிக்கு மேல அந்த பையன் பொண்ணா மாறிடுவான். பகல்ல பொண்ணு ஹீரோயின், நைட்ல பையன் ஹீரோவோட ஃப்ரெண்டு. ஆக மொத்தத்தில் குழப்பற மாதிரி தெரியும், ஆனால் எந்த குழப்பமும் இல்லாமல் ஒரு சர்வதேச ரீதியிலான சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரியை சர்வசாதாரணமாக சொல்லியிருப்பாங்க. ஹீரோயின் அவங்களோட ஃபேமிலி ஃபுல்லாகவே வந்து ஒரு ஏலியன் குடும்பத்தை சேர்ந்தவங்க. அதாவது ஒரு 12 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஆணாக இருப்பவர்கள் பெண்ணாகவும், பெண்ணாக இருப்பவர்கள் ஆணாகவும் மாறக்கூடியவர்கள் அவங்க எல்லாருமே. அது தெரியாமல் பகலில் பார்த்த ஹீரோயினை பொண்ணுன்னு நினச்சி ஹீரோ லவ்ல விழ, நைட்டில் பையனாக மாறின ஹீரோயினை வந்து ஹீரோவோட தங்கச்சி யதார்த்தமாக லவ் பண்ண போக என்னதான் நடந்தது, கதாநாயகன் கதாநாயகி ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, மனித குலத்தோட வாழ முயற்சிக்கும் ஏலியன் ஃபேமிலியோட நோக்கங்கள் நிறைவேறியதா அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் ஒரு தெளிவான பதில் சொல்ற மாதிரி இருந்தது இந்த படம். ஹாலிவுட்லாம் விட்டுருவோம், தமிழ்ல இதே மாதிரி கான்செப்டோட ஒரு சில படங்கள் வந்திருந்தாலும் கூட எந்த இடத்துலையும் போர் அடிக்காம ஆடியன்ஸை வந்து என்கேஜா வச்சிருந்த விதத்திலையும் நிஜத்தில் சாத்தியம் இல்லாத கற்பனைக்கு எட்டாத கதையம்சமா இருந்தாலும் கூட தமிழ் ரசிகர்களுக்கு ஏற்ற வகையில் ஒரு காமெடி கலந்த என்டர்டைன்மெண்ட் ஓரியன்ட் ஃபீல் குட் ஃபேண்டசி மூவியை கொடுத்த வகையில் இயக்குனர் ராமச்சந்திரன் கண்ணன் அவர்களுடைய அந்த டீமை வந்து நிச்சயமா பாராட்டலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் வழக்கமான ஒரு கதையாகவும், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா செகண்ட் ஆஃப் வழக்கத்துக்கு மாறான ஒரு வித்தியாசமான கதையம்சத்தோடையும் ஒரு மினிமம் கேரண்டி என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற விதத்திலையும் தாராளமாக இந்த படத்தை பார்க்கலாம். தேங்க்யூ.